ஆசை வலையிடுதா நெஞ்சம் அதில் விழுதா எழுந்திடும் போதும் அன்பே மீண்டும் விழுந்திடுதா தனிமை உனி சுடுதா நினைவில் நனம் தருதா தலையணி பூக்களில் எல்லாம் கூந்தல் மனம் வருதா குரு குரு பார்வையால் கொஞ்சம் கடத்துறியே குளிருக்கோ நெருப்புக்கோ நடுதல நிறுத்தறியே வேறு என்ன வேணும் நேரில் வர வேணும் சத்தம் எல்லாமும் தோதர வேணும். அந்த LGBTQ அந்த கம்யூனிட்டிலேயே பல டேலண்ட்ஸ் இருக்காங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க, மேக்கப் ஆர்டிஸ்டர்ஸ் இருக்காங்க, டென்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் டேலண்ட்ஸ் இருக்குது. பட் மற்றவங்க அவங்கள ஹியூமன் பீனாக பார்க்காதனால அந்த தைரியம் இல்லை அவங்களுக்கு. பட் வாட் ஐம் சேயிங் இஸ் நானே ஒரு உதாரணம் தான். நான் என்ன ஹியூமன் பீனாக பார்த்தனால தான் ஐ குட் ஸ்டாண்ட் இன் தி ஸ்டேஜ் டுடே யூனோ. அண்ட் பயம் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வாழ போகிற வாழ்க்கைக்கு ஏன் பயம்? ஜஸ்ட் லீவ் யுவர் லைஃப் த வே யூ வாண்ட். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் சொன்னீங்களே ரிக்ரெட்ஸ் இல்லாமல் வாழ்றது தான் வாழ்க்கை. அது முடிஞ்சக்கப்புறம் ஐயோ நான் இதை பண்ணலையேன்னு யோசிச்சு சாகிறத விட அதை செஞ்சுட்டு செத்தா ஐ திங்க் இட்ஸ் மோர் பீஸ்ஃபுல். ஐ ஃபீல் ஃபேமிலி நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஏன்னா அவங்க மைண்ட் செட்டில் இது ஒரு ஆம்பளை பிள்ளை அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதை அப்படி தான் மோல்ட் பண்ணிக்கிட்டு வருவாங்க. திடீர்னு அந்த லைக்கிங்ஸ் அந்த மாதிரி மாறும்போது யாருக்கு தான் அந்த கஷ்டம் இருக்காது? கண்டிப்பாக இருக்கும். அதை நம்ம புரிஞ்சுக்கிற அந்த பக்குவம் நம்மளுக்கும் இருக்கணும். அது இருந்தால் அவங்களையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஐ திங்க் தட்ஸ் அ வெரி ஹெல்தி கான்வர்சேஷன். தட் வே யூ க்ரோ. தென் அதை பற்றி பேசாமல் அப்படியே இருந்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இன்னும் நிறைய பிரச்சனை தான் வரும். ஏற்றுக்காமல் போவாங்க, வீட்டு விட்டு வெளியாக்குவாங்க. லைக் மானத்தே வாங்குறேன், நீ இனிமேல் கண் முன்னாடியே முழிக்காத, இப்படியெல்லாம் ஸோ அதுதான் தட் கான்வர்சேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆசை வலையிடுதா நெஞ்சம் அதில் விழுதா எழுந்திடும் போதும் அன்பே மீண்டும் விழுந்திடுதா தனிமை உனி சுடுதா நினைவில் நனம் தருதா தலையணி பூக்களில் எல்லாம் கூந்தல் மனம் வருதா